மோனாக்கு ஒடு முடியலன்னு போட்டு வேற லெவல்ல போச்சு வீடியோ அது. ஆனா அதுலயும் வந்து உனக்கு என்னம்மா நீ டெய்லி வீடியோ போடுற உனக்கு அப்படி வருது இப்படி. ஆனா அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. நான் டெய்லி கண்டென்ட் யோசிக்கணும். இப்ப என்னதான் நம்ம ஃபேமிலி பிளாகரா இருந்தாலும் அந்த ஃபேமிலியில வெரைட்டி எதிர்பார்க்கறாங்க இப்போ. நாங்க வந்து கிச்சன்ல இருக்க முடியாது. ஃபுட் மட்டும் நாங்க வந்து செஞ்சு காமிக்கிற மாதிரி இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் காட்டணும், பேசணும், காமெடி பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஆனா ஈஸியாவே இல்லை இந்த விஷயம். இப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஈவினிங் வந்துட்டு நம்ம vlog பண்றோம். ஆனால் டெய்லி பண்றோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு சேனலும் வந்துச்சு, ஜான் vlogs தான் வந்துச்சு. அதுலேயே கேட்குறாங்க, அதுலேயே போடுங்க. ஸோ அட்லீஸ்ட் அதில் ஒரு வீக்லி ஒரு 2 வீடியோஸ்னா போட்டுருவேன். ஸோ வந்து இப்படி தான் மேனேஜ் பண்ணிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் எங்களுக்கு. மோனாக்கு ஜாஸ்தி வந்திருக்கு. என்னை விட மோனாக்கு இந்த லோ பிபி இந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்ல, அது எடுக்கணும், கரெக்டா எடுக்கணும். ஒருவேளை வரலைன்னா திருப்பி ரீஷூட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணிட்டு படுக்கிறது. அது ஒரு சில டைம் நம்ம லேப்டாப்போ இல்ல போனோ ஏதோ ஒன்று ஒரு மக்கார் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த டைம் எனக்கு வீசிங், நைட்ல வீசிங் வரும். அப்புறம் வந்துட்டு இல்லைன்னா லோ பிபி ஆகி பான்னு பத்துடுவேன். என்னை பார்த்துட்டே இருப்பாங்க எல்லாரும். ஏதோ என் மூஞ்சி கொஞ்சம் சுருங்கினாலும் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, என்னாச்சுமா, என்ன பிரச்சனை, போய் தூங்கு அப்படின்னு இவரும் கேட்பாங்க, எங்க மம்மி, என் டேடி எல்லாருமே கேட்பாங்க. எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும் நமக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் மெயின் இஷ்யூவே அந்த ஹெல்த் இஷ்யூ. ஸ்லீப்பிங் சைக்கிள் நம்ம 8 hours தூங்கணும், அது இருக்காது 5 hours. நம்ம மூளை ஜாஸ்தி யூஸ் பண்ணோம் இந்த விஷயத்துல. டெய்லி யோசிப்போம், டெய்லி என்ன கொடுக்குறது. இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டோம்னா அப்பயே எங்களுக்கு டென்ஷன் ஆகும், நாளைக்கு என்ன எடுக்கிறது. இப்போ நாளைக்கு பத்தி நம்ம யோசிக்கணும். இப்போ 365 டேஸும் நம்ம யோசிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது நான் ஈஸி இப்படி எடுத்துறாங்க போட்டுறாங்கன்றாங்க. இதுவும் கேட்பாங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்க vlog பண்ணணும்னு அவசியம் அப்படின்னு. இந்த vlogன்றது விஷயத்துல எங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு, எங்களுக்கு ஒரு லவ் இருக்கு. ஓகே, நம்ம ஜாலியா இருக்கு, நிறைய பேர் சம்பாதிக்கிறோம். நிறைய பேர் வந்து பேசும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஒரு எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா உங்களை நாங்க பாக்குறோம் அப்படிலாம் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃபைன். இது எனக்கே நடந்ததுனால தான் நானும் வந்து சப்போர்ட்டா இருக்கிறேன். இப்போ என்கிட்டயே வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க, உங்கள் ஃபேமிலி எனக்கு பிடிக்குது. இப்போ நான் இவ்வளோ நாள் வந்து இவங்க ஃபேமிலி பார்த்துருந்தாங்க, இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி புதுசாக வரும்போதோ உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் அட்லீஸ்ட் இப்போ ஒரு 100 பேர் பார்க்குறாங்களா, அதில் ஒரு 50 பேர் நம்மளுக்கு ஹேட்டர்ஸ் இருந்தால் அட்லீஸ்ட் அந்த 50 பேர் நம்மளை லைக் பண்ணுறாங்கல்ல. நம்மளுக்காக வந்து இப்போ நாங்கள் வீடியோ போடலன்னா எங்களுக்கு டான் மெசேஜ் வரும், ஏன் போடல, டெய்லி மெசேஜ் வரும். 1 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, ஏன் டிலே இன்னைக்கு. அந்த மாதிரி இப்போ நாங்கள் போடலன்னா எங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வரும், ஏன் நீங்கள் போடல ஜான் இன்னைக்கு. உரிமையாக கேட்பாங்க, நீங்கள் நாங்கள் டெய்லி வெயிட் பண்ணிக்கிறோம், நீங்கள் உங்கள் vlogs பார்த்தா தான் வந்து பையனை சாப்பிட்றான். அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இன்னும் எங்களை புஷ் பண்ணுது.